கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? என் வழின்னு பேச வர்றேன். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டாம், அது என்ன வழியா? மரண வழின்னு. நிறைய பேர் டைலாக் ஓடுவான், ஏன் வழி தனி வழின்னு. அந்த வழியில நீ போனன்னு வையன், கண்டிப்பா எங்கேயாவது முட்டிட்டு விழ வேண்டியது வரும். ஆனால் நீ வழியா போகாம தேவன் காண்பிக்கிற வழியாய் போனால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அன்னைக்கு ரெபேக்காவை பொண்ணு பார்க்கறதுக்காக எலியேசர் போகும்போது ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போறாங்க. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன நேர் வழியா நடத்தினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு குறுக்கு வழியில போறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த குறுக்கு வழி உனக்கு மரண வழியாய் போயிடும். தங்கச்சி, நீ எந்த வழியா போயிட்டு இருக்க? நிறைய பேருக்கு நேர் வழியில போறதை விட ஷார்ட்கட்டுல போனா ரொம்ப முன்னேறிடலாம். ஷார்ட்கட்டுல போகாத, அது காடுகளுக்குள்ள வழிய வச்சிருப்பான். நேர் வழியாய் தேவன் ஒன்று நடத்துவா. இன்னைக்கு உனக்கு ஏதாவது நல்ல வழின்னு பட்டுச்சுன்னு வை, அது பார்வைக்கு நல்லதும் புசிக்கு இன்பமுமா இருந்துச்சான். பாத்தியா, அவனுக்கு கண்ணுல அப்படிதான் தெரியுது. லோத்துக்கு சோதம் கொமோரா கர்த்தருடைய தோட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சான், ஏதேன் தோட்டம் மாதிரி. எது? சோதம் கொமோரா. உன் வழிய மாத்து. ஏன் வழியில போய்க்கிறேன், ஏன் இஷ்டத்துக்கு என்ன விட்டுருங்கன்னு பாதாளத்துக்கு தான் போவேன். இதே வசனம் 2வது முறையும் வருகிறது பைபிள்ல. வாசிங்க, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழின்னு எழுதியிருக்கு. என்ன வழி? மரண வழி. இன்னைக்கு குறுக்கு வழியா போறையா? வேதனை உண்டாக்குற வழியாய் போறையா? ஓ, மரண வழியாய் போகிறையான்னு நீ பாரு. ஓ, இன்னைக்கு நிறைய பேர் அவன் இஷ்டத்துக்கு போகிறான். அப்பா பேச்ச கேட்கறது இல்லை, அம்மா பேச்ச கேட்கறது இல்லை. சம்பாதிக்கிறான்னு கொழுப்பு வந்துருச்சு, கொஞ்சம் பலன் வந்துருச்சு, 4 காரியம் தெரிஞ்ச உடனே உன் இஷ்டத்துக்கு நீ போறையா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், அவர் வழியில போனா அவர் எல்லாத்தையும் சரியா நடத்துவாரு. உலகத்தான் என் வழி தனி வழின்னு சொல்லுவான். நீ அப்படி சொல்லாத, ஆண்டவருடைய வழியில போ, உனக்கு அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் உம்முடைய வழியிலே போக தேவன் அனுகிரகம் பண்ணும். எந்த குறுக்கு வழியிலையும் போகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.